Hello friends, welcome to my channel Yearly Riser. இந்த வீடியோல நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Example 1.10 பார்க்கலாம். Vertical line test அப்படினா first என்னன்னு இங்க பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு vertical line testனா என்னன்னு தெரிஞ்சிரும். இத வச்சு நம்ம எதை டெஸ்ட் பண்ண போறோம் அப்படினா ஒரு கிராஃப் கொடுத்திருக்க கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க y is equal to 4x square இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருப்போம். இப்போது இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுன்னு இல்லை, இதை மாதிரி சில ஈக்குவேஷனை வந்து இதை மாதிரி நம்மளால் கிராஃபில் ட்ரா பண்ண முடியும். இப்போ வந்து இப்போது இங்கே இருக்கிற டயக்ராம்ஸ் எல்லாமே ஒரு கிராஃபோட, அதாவது ஒரு ஈக்குவேஷனோட டயக்ராம் தான் இந்த கர்வ்ஸ் எல்லாமே. இது வந்து ஒரு ஈக்குவேஷனோடது. இப்போது இதை மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் ஒரு வேல்யூ ஒய் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம பிளாட் பண்ணோன்னா இது மாதிரி ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். அதை மாதிரி இது வேறு ஒரு ஈக்குவேஷனோட கர்வ். அது மாதிரி ஒரு ஈக்குவேஷனோட கர்வ் வந்து இங்கே நமக்கு டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. டயக்ராமாக கொடுத்துட்டு இதை நமக்கு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவேஷனில் கொடுத்தா நம்ம ஈஸியாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கா பார்த்து நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு இதை சொல்லிவிடுவோம். இப்போது டயக்ராமில் எப்படி பண்ணணும் அப்படின்னா இது செக் பண்ணுறதுக்கு தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்றது. இப்போ இந்த கர்வ் இருக்கா, அந்த டெஸ்ட்டு நேம்லேயே இருக்குது வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்னா என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் தானே. நான் வந்து இப்படி டாட்டட் லைனாக காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டாலே போதும். நம்ம எத்தனை லைன் போட்டாலும் அந்த கர்வில் வந்து நான் போட்ட லைன் வந்து 2 இடத்துல மீட் பண்ணுது. இதுதான் நம்ம கொஷினில் கொடுத்துருந்த கர்வ். இந்த டாட்டட் லைன் வந்து நான் இப்போ போட்டது இதுதான் வெர்டிக்கல் லைன். இதை வச்சு நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். கர்வில் வந்து 2 இடத்த டச் பண்ணுது. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோன்னாலும் 2 இடத்த டச் பண்ணுது. அதே மாதிரி நான் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே வெர்டிக்கல் லைன் போட்டாலுமே இந்த கர்வில் 2 பாயிண்ட்ஸை டச் பண்ணுது. அந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து PQன்னு நேம் கொடுத்துக்கலாம். PQ. இப்போது இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் வரைஞ்ச வெர்டிக்கல் லைன் இந்த கர்வை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டச் பண்ணணும். ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணியிருக்கணும். இப்போ இது 2 பாயிண்டில் டச் பண்ணியிருக்கு. அப்போ இது ஃபங்க்ஷனாக இல்லையா? ஃபங்க்ஷன் கிடையாது இது. இப்போ ஏ வந்து ஃபங்க்ஷன் இல்லை நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பியை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே ஒன்று ட்ரா பண்ணுறேன். நம்ம ஒரு லைன் போட்டு காமிச்சா போதும், இத்தனை போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, 3 வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த கர்வை இந்த இடத்துல டச் பண்ணுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டச் பண்ணுது. இங்கே பார்த்தோன்னா அந்த லைன் இங்கே டச் பண்ணுது. ஒரே ஒரு லைனை தான் டச் பண்ணுது. வேறு எங்கேயுமே டச் பண்ணல அந்த கர்வ். அதை மாதிரி நம்ம எத்தனை லைன் போட்டாலும் அது ஒரு இடத்த மட்டும் தான் டச் பண்ணும் இந்த கர்வை. இங்கே பார்த்தோன்னா அது டச்சே பண்ணல அந்த கர்வை. இப்போ இது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னா இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் அதுக்கு மேக்ஸிமமே. அதுக்கு மேலே அதால் வேறு 2 பாயிண்ட்ஸ் அதால் வர முடியாது. அப்போ வந்து இது ஃபங்க்ஷன் தான். அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் கிடையாது, அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். 1 பாயிண்ட்னா அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்னா 0 பாயிண்ட்டாகவும் இருக்கலாம், 1 பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போது சி பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறேன். டாட்டட் லைனாக போட்டால் ஒரு மாதிரி கோணலாக போகுது. ஓகே, ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டா ஒரு லைன் பண்ணாலே போதும். இங்கே கூட நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணோன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் டச் ஆகும். ஆனால் நான் என்ன சொன்னேன், அட்மோஸ்ட். அங்கே வந்து அட்மோஸ்ட், இங்கே வந்து அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் வராது. ஏன்னா இங்கே 1க்கு மேலே 2 பாயிண்ட் வந்துடுது. அப்போ இதை நம்ம சொல்லிடலாம், இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. PQன்னு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தானே, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு Pன்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த கர்வ் பார்க்கலாம். இந்த கர்வில் நான் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே ஒன்று, ஓகே, இங்கே ஒன்று. இங்கேயும் ஒரு இடத்துல தான் டச் ஆகிருக்கு, இங்கேயும் ஒரு இடத்துல தான் டச் ஆகிருக்கு.
இங்கே சென்டரில் ட்ரா பண்ணாலும் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த கர்வில் அந்த வெர்டிக்கல் லைன் டச் ஆகும். ஒரே ஒரு பாயிண்ட், அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்டாகவும் இருக்கலாம், 1 பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். இதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு இன்னொன்று ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக, கொடுத்துருக்க கர்வ் வந்து இது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டு தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. பேர்லேயே இருக்குது வெர்டிக்கல் லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த கர்வில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பார்க்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை அந்த கர்வை எத்தனை டைம் டச் பண்ணுதுன்னு பார்க்கணும். அட்மோஸ்ட் 1 டைம் டச் பண்ணியிருந்ததுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். அந்த 1 பாயிண்ட்டுக்கு மேலே டச் ஆகிருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அது 2ஆக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 3ஆக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரைட்டிங்ஸில் எழுதிடலாம். ஏவும் சியும் ஃபங்க்ஷன் இல்லை. The curves A and C does not represent a function. ஏன் இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்கிறோம்? has the vertical line வந்து அந்த curve எத்தனை டைம் டச் பண்ணுது? has the vertical line meets the curve at 2 points. ஓகே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்றதுக்கு வந்து நம்ம இப்படி எழுதிட்டோம். இது ஒரு ஃபங்க்ஷனை இப்போ வந்து ஏக்கும் சிக்கும் எழுதியாச்சு. இப்போ பியும் டியும் ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இங்கேயும் அந்த வெர்டிக்கல் லைன் அந்த கர்வ் ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. அதே மாதிரி டிலையும் அந்த கர்வில் அந்த வெர்டிக்கல் லைன் ஒரு இடத்த தான் டச் பண்ணுது. The curves எதுவும் பியும் டியும், the curves B and D represents the function. Has the vertical line meets the curve at 1 point ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இங்கேனா at 1 point செட் ஆகும். இங்கே வந்து நம்ம at 1 pointன்னு போட முடியாது. எங்கே வேணால் நம்ம லைன் ட்ரா பண்ணி பார்க்கணும். இப்போது இங்கே ட்ரா பண்ணணுன்னா அது மீட்டே பண்ணல அந்த கர்வை. அதனால் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்டுன்னு எழுதணும். மாற்றி எழுதிடக்கூடாது. அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். அதனால் இது இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து எதுக்குன்னா இப்போ கொடுத்துருக்க கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. தேங்க்யூ.